ஹாய் கைஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இப்போ கரண்ட்டாக இந்த இமேஜில் பார்க்குற மேப், நம்ம இந்தியாவோட மேப், இந்த ஸ்டேட்ஸ், இது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ட்ரியை எப்படி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அண்ட் கிங்ஸ், இவங்க 2 பேரும் தான் நம்ம கண்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாச்சு பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, மேஜராக இருக்க ஏரியாஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பே, பெங்கால், மெட்ராஸ், இந்த மாதிரியான மேஜரான ஏரியாவில் பிரிட்டிஷ் கவர்னர்ஸே டைரக்டாக இந்தியாவை ரூல் பண்ணாங்க. பட் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தோன்னா, மற்ற ஏரியாஸ்லாம் பார்த்தோன்னா, நம்ம ராஜாக்கள் தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி ரூல் பண்ணாங்கன்னா, ராஜா கிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். பட் அல்டிமேட்டாக மற்ற நிறைய டிசிஷன்ஸ் பிரிட்டிஷை கேட்டு தான் எடுக்கணும். அதாவது நம்ம ராஜாக்கள் சுதந்திரமாக ரூல் பண்ணலாம். பட் அவங்களோட அல்டிமேட் கண்ட்ரோல் பிரிட்டிஷ் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ரூல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சோன்னே என்னாச்சு அப்படின்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரி 565 பிரின்ஸ்லி ஸ்டேட் இருந்துச்சு. பிரின்ஸ்லி ஸ்டேட். ஸோ இதில் என்னாச்சு, இந்த 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்னா ராஜாக்கள் ரூல் பண்ணிட்டு இருந்த இடம். இவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக இண்டிபெண்டன்ஸ் கிடச்சோன்னே என்னாச்சுன்னா, இவங்களும் இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு என்ன சாய்ஸ் கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னா, ஒன்று நீங்கள் இந்தியாவோட சேரலாம், இல்லை பாகிஸ்தானோட சேரலாம், இல்லை நீங்கள் தனியாகவே இருந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இதில் என்னாச்சுன்னா, இந்த 565ல் 562 பிரின்ஸ்லி ஸ்டேட் என்னாச்சு, இந்தியாவோட ஜாயின் ஆயிடுச்சு. அதில் ஜாயின் ஆகாத 3 பிளேஸ் எதுன்னு பார்த்தோன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜுனார்க் அண்ட் ஹைதராபாத். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் இந்தியாவோடையும் போகல, பாகிஸ்தானோடையும் போகல, நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் லேட்டராக என்ன ஆச்சுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இந்தியாவோட ஜாயின் ஆயிடுச்சு. ஜுனார்க் அதாவது குஜராத், ஜுனார்க் நவாப்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே என்னாச்சு, ஒரு ரெஃபரெண்டம் மூலியமாக இந்தியாவோட ஜாயின் ஆயிடுச்சு. அதாவது ரெஃபரெண்டம் அப்படின்னா ஓட்டிங். அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஓட்டு எடுக்கும்போது நாங்கள் இந்தியாவோட தாங்க ஜாயின் பண்ண விருப்பப்படுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ரெஃபரெண்டம் மூலியமாக இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹைதராபாத் என்னாச்சு, ஹைதராபாத்தில் நாங்கள் தனியாகவே இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. பட் ஹைதராபாத்தில் நிறைய வைலன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, வார்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் வேறு வழியே இல்லாமல் அங்கே ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணி இந்தியாவோட அவங்களையும் ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. அந்த மிலிட்ரி ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் போலோ. இந்த ஆப்ரேஷன் போலோ மூலயமா ஹைதராபாடையும் கண்ட்ரோல் பண்ணி இந்தியாவோட ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் தே சைன்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் இந்தியாவோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி சைன் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களே வாலண்டியராக சரண்டர் ஆகிடுவாங்கள்ல, அந்த டாக்குமெண்ட் சைன் பண்ணி இந்தியாவோட ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களாவே இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஜுனார்க் ஓட்டிங் மூலயமா, ஹைதராபாத் ஆப்ரேஷன் போலோ மூலயமா இந்தியாவோட ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது இவ்வளோ பெரிய இந்தியா, இவ்வளோ ஸ்டேட், இவ்வளோ ஏரியா இருக்குது. இதை நம்ம எப்படி ஸ்டேட்டாக டிவைட் பண்ணி ரூல் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ என்னாச்சு, நிறைய கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கமிட்டிஸ்லலாம் என்ன மெயினாக டிஸ்கஷன்னா, நம்ம இந்தியாவை எப்படி பிரிக்கலாம், அதாவது இந்தியாவை லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பிரிக்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த கமிட்டிஸோட மெயினான டிஸ்கஷனாக இருந்துச்சு.
ஸோ தர் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி அண்ட் ஃபாசல் அலி கமிஷன், இது மூணுமே வந்து இந்தியாவை வந்து லாங்குவேஜ் பேஸில் பிரிக்கலாமா அப்படின்னு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இதில் என்னென்னா, இந்த தர் கமிட்டி அண்ட் ஜேவிபி கமிட்டி இது ரெண்டுமே வந்து இந்தியா வந்து லாங்குவேஜ் பேஸ்ட், அதாவது லிங்குவிஸ்டிக் பேசிஸில் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு கமிட்டியும். ஓகேவா? அவங்க வந்து இந்தியாவை வந்து ஸ்டேட்டாக பிரிக்கிறோன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக தான் பிரிக்கணும் இல்லையா, லாங்குவேஜ்க்காக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த தர் கமிட்டியோட சேர்மன் யார்? எஸ்கே தர். ஜேவிபி கமிட்டியோட சேர்மன் வந்து அதோட பேர்லேயே இருக்குது, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா. இவங்களும் வந்து இந்தியாவை வந்து லாங்குவேஜ் பேசிஸில் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா 1950 வந்து இந்தியா வந்து பார்ட் ஏ, பி, சி, டி அப்படின்னு பிரிச்சிட்டாங்க. இந்த பார்ட் ஏபிசிடி அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு கிளாசிஃபிகேஷனுக்காக, இப்போதைக்கு நம்ம சும்மா பிரித்து வைப்போம்ப்பா, அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிஸில் பிரிச்சுட்டாங்க. இது வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, பார்ட் ஏ வந்து டைரெக்டாக வந்து இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் கவர்னர்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரியான பெரிய ஸ்டேட்ஸ். பார்ட் பி வந்து ரொம்ப முக்கியமான ராஜாக்கள், பார்ட் சி வந்து சின்ன ராஜாக்கள், பார்ட் டி வந்து அந்தமான் நிக்கோபார் அந்த மாதிரியான பிளேசஸ். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆந்திர பிரதேஷில் 1952 பொட்டி ஸ்ரீமலு அப்படின்னு ஒரு ஆக்டிவிஸ்ட், பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட், எங்களுக்கு தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு தனியாக வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பித்தார். அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்து 56 டேஸில் உண்ணாவிரதம் இருந்தார். 56 டேஸ் கழித்து அவர் இறந்துட்டார். அதனால் பிரச்சனை பெருசாகவும் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 1952 வந்து ஆந்திர பிரதேஷை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. 1953 வந்து ஆந்திர பிரதேஷை தனி ஸ்டேட்டாக பிரிச்சுட்டாங்க. ஸோ ஆந்திர பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட். ஓகேவா? ஸோ ஆந்திர பிரதேஷை பிரிச்சுட்டாங்க. இப்போ என்னாச்சு, ஃபாசில் அலி கமிஷன் உள்ளே வருது. இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, சரி பேசாமல் நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டையும் அந்த மாதிரி பிரிச்சுருவோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் இந்த ஃபாசில் அலி கமிஷனை வந்து அவங்க வந்து செட் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நம்ம வந்து லிங்குவிஸ்டிக் பேசிஸ்லேயே பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபாசில் அலி கமிஷனோட சேர்மன்லாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்டிஸ் ஃபாசில் அலி, அப்புறமா கேஎம் பணிக்கர், அப்புறமா ஹெச்என் குன்ஸ்ரு, இவங்க தான் வந்து சேர்பர்சன்ஸ். ஸோ இதுக்கப்புறமா தான் இந்தியாவை வந்து லாங்குவேஜ் பேசிஸில் பிரித்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 உள்ளே வருது. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்ட் ஏபிசிடின்னு இருந்துச்சுல, அதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு இந்தியாவை வந்து மொத்தமாக 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டேட்னா எப்படி சொல்கிறது, ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் பாப்புலேஷன் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டேட்டில் நிறைய பாப்புலேஷன் இருக்கும், யூனியன் டெரிட்டரிஸில் கம்மி பாப்புலேஷன் தான் இருக்கும். இது 1. ரெண்டாவது என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்டேட்டில் வந்து ஒரு
ஸ்டேட்டை ரூல் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் ஸ்டேட்ஸ்க்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 படி இந்தியாவை வந்து 14 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த 14 ஸ்டேட்ஸையும் ரூல் பண்ண முடியல. ஏன்னா வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, அங்கே வந்து மறுபடியும் வந்து மக்கள் வந்து தனித்தனியாக வேணும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமாவும் அந்த பெரிய பெரிய ஏரியாலாம் சின்ன சின்ன ஸ்டேட்டாக மறுபடியும் பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பாம்பேவை பிரித்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிரான்னு பிரிக்கிறாங்க. அப்புறம் நாகாலாந்து வருது, பஞ்சாபை வந்து ஹரியானா, சண்டிகர்னு பிரிக்கிறாங்க. இதில் சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரி, ஹரியானா வந்து ஸ்டேட். இந்த மாதிரி தான் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம், கோவா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரகண்ட், ஜார்க்கண்ட், தெலுங்கானா அப்படின்னு எல்லா ஸ்டேட்டும் ஃபார்ம் ஆகி இன்னைக்கு நம்மளோட இந்தியாவோட மேப் கிரியேட் ஆயிருக்கு. இதில் லாஸ்ட்டாக பிரிஞ்சு வந்த ஸ்டேட் தான் 2014 தெலுங்கானா. இப்போது இதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க போனதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போது இதில் வந்து என்னென்னா, இந்த யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது தாத்ரா நாகர் ஹவேலி, கோவா, டாமன் அண்ட் டியோன், இந்த இடத்துல வந்து போர்ச்சுகீஸ் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமாவும் போகல. அதனால் லாஸ்ட்டாக என்னாச்சு, நம்ம கவர்மெண்ட் வந்து வார்னால இவங்களெல்லாம் வந்து இந்தியாவோட மர்ஜ் பண்ண வச்சாங்க. அதாவது போர்ச்சுகீஸ் ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு தாத்ரா நாகர் ஹவேலியை வந்து அவங்களே வந்து இல்லைங்க நாங்கள் இந்தியா விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அதனால் 10th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தாத்ரா நாகர் ஹவேலி வந்து இந்தியாவோட ஜாயின் ஆயிடுச்சு. 12th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் என்ன ஆச்சுன்னா, இந்த கோவா, டாமன் அண்ட் டியோவில் இருக்க போர்ச்சுகீஸ் ரூலர்ஸ் வந்து இந்தியா விட்டு போகலை. அதனால் இங்கே வந்து ஆப்ரேஷன் விஜய், இந்த ஆப்ரேஷன் மூலயமா கோவா, டாமன் அண்ட் டியோவை போர்ச்சுகீஸ்லேருந்து காப்பாற்றி இந்தியாவோட மர்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து எப்போ நடக்குதுன்னா 1961. அதுக்கப்புறம் என்னாச்சு, நமக்கு வந்து அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து கோவாவில் வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் கோவாவை வந்து யூனியன் டெரிட்டரியிலேருந்து தனி ஸ்டேட்டாக பிரிச்சிடுறாங்க. அப்புறம் தாத்ரா நாகர் ஹவேலி அண்ட் டாமன் அண்ட் டியூ, இவங்க 3 பேர்த்தையும் வந்து ஒரே யூனியன் டெரிட்டரியாக வந்து அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேகாலயா வந்து ஸ்டேட்டாக பிரிகிறதுக்கு முன்னாடி மேகாலயா வந்து அசாமோடு இருந்துச்சு. அங்கே என்னாச்சு, அங்கே இருந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்லாம் இல்லை எங்களுக்கு வந்து தனியாக பிரித்து கொடுத்துருங்கப்பா, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆனால் அசாமை பிரிக்கிறதுக்கு வந்து இஷ்டம் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, மேகாலயா வந்து அசாம்குள்ளாரையே க்ரியேட் பண்ணாங்க. அங்கே வந்து தனியாக வந்து ஒரு ரூலிங் இருந்துச்சு, அவங்களுக்கான தனி ப்ரொவிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் நிறைய கண்ட்ரோல் வந்து அசாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் அதுக்கப்புறமா மேகாலயாவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக தனி ஸ்டேட்டாகவே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கிமில் என்னாச்சு அப்படின்னா, சிக்கிம் வந்து இந்தியாவுக்குள்ளார கிடையாது. சிக்கிமை வந்து சோக்யால் டைனாசிட்டி வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, சோக்யால் டைனாசிட்டி ரூல் பண்ணாலும் அவங்களோட நிறைய டிஃபென்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன், இதெல்லாம் வந்து இந்தியா தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனால் என்னாச்சு, 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 35th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சிக்கிம் became
இந்தியாஸ் அசோசியேட் ஸ்டேட். அதாவது இப்போ நான் சொன்னது தான், அதாவது சோக்யால் டைனாசிட்டி ரூல் பண்ணாலும் கண்ட்ரோல் இந்தியா கிட்ட இருந்ததுனால சிக்கிம் வந்து இந்தியாவோட அசோசியேட் ஸ்டேட் ஆயிடுச்சு. அண்ட் 36th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி என்ன ஆயிடுச்சுன்னா, சிக்கிமில் இருக்க மக்கள்லாம் வந்து இல்லை எங்களுக்கு இன்னும் நிறைய கண்ட்ரோல் வந்து இந்தியா கிட்டே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்லி ஜாயின்ட் இந்தியா. அதுதான் சிக்கிமோட ஸ்பெஷல் கேஸ். இந்தியாவோட ஜாயின் ஆகி சிக்கிம் பிகேம் 22nd ஸ்டேட். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கானா பிகேம் 29th ஸ்டேட். இருக்கிறதே 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரிஸ் தான். அப்புறம் எப்படி வந்து தெலுங்கானா வந்து 29th ஸ்டேட் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா 28 ஸ்டேட்ஸ். ஏன்னா என்ன ஆச்சுன்னா, தெலுங்கானா ஆந்திராட்ட இருந்து தெலுங்கானா வந்துச்சு. அட் த சேம் டைம் கொஞ்ச நாளில் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து பிரித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ப்ளஸ் லடாக் இது ரெண்டையும் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் ஆயிடுச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்லேருந்து யூனியன் டெரிட்டரிஸ் ஆயிடுச்சு. ஸோ +1 -1 ஆனதுனால நம்ம 28 ஸ்டேட்ஸ் தான். இது வந்து 29 ஸ்டேட்டாக ஜாயின் ஆச்சு ஒழிய, பட் அதுக்கப்புறம் இது டிவைட் ஆகும். நம்மளோட ஸ்டேட் வந்து இப்போயும் 28 ஸ்டேட்ஸ் தான். ஸோ இப்படி தான் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது ஸ்டேட்ஸ்லாம் எப்படி வந்து பிரிஞ்சு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தியரி. ஸோ தட்ஸ் இட். நிறைய ஞாபகம் வச்சுக்கணுன்னு கிடையாது. நமக்கு எக்ஸாம்க்கு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கமிஷன் இருந்துச்சு, அதோட லீடர்ஸ் யார், அப்புறம் என்னென்ன ஆர்டிகல்ஸ், சிக்கிம் வந்து எப்படி எந்த ஸ்டேட் வந்து இந்தியாவோட அசோசியேட் ஸ்டேட்னா சிக்கிம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2 ஆஃப் கான்ஸ்டியூஷனை, அதாவது சிட்டிசன்ஷிப் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.